நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இதில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களையும் இந்த மாதத்தில் உள்ள எந்தெந்த சுப நிகழ்வுகள் இருக்குங்கிறதையும் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பயிற்சிகள் பண்ணுறோம். அதே போல் கிரக பயிற்சிகள், பெரிய கிரக பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம். அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13/3/2024 வரலும் ஆங்கிலத்துக்கு. அது பங்குனி அடுத்த நாள் பிறக்குது. இப்போ இந்த பங்குனி பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் பொறுத்தளவுக்கு பெரிய கிரகங்கள் சின்ன கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மாத பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய 2.5 வருஷம், ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், குரு பகவான் பிரகஸ்பதியான குரு சற்றேறக்குறைய 1 வருஷம். இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்கள். விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் சற்றேறக்குறைய 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். சூரிய பகவான் 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். இதை தவிர சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புத பகவான் சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இதை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். இதுக்கு பேர் கோல் சாரம் அப்படின்னு பேர். சரி, இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய 13/2/2024 அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியை முதல் ராசியாக நம்ம சொல்கிறோம். அதில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. 1ஆம் தேதி பிறக்கும் பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார். அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இதில் 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க. அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் 19ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி 2/3/2024 அன்னைக்கு கிழமை புதன்கிழமை. புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு 1ஆம் தேதி வந்துட்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் 19ஆம் தேதி. இதை தவிர சுக்கிர பகவான் ஆங்கில தேதிக்கு 8/3/2024, தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 25ஆம் தேதி. அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு. எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது. சரி, இதை தவிர இந்த மாதம் வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போமா. 14/2 அதாவது 13/2 மாதம் பிறக்குது. பிறந்த அடுத்த நாளே 14/2 மாசி மாதம். நம்ம இருக்கிறதுலே கோபத்தின் உச்சமாக இருக்கிறவர் அப்படின்றது யாரை சொல்லுவோம்? துர்வாசரை சொல்லுவோம். அவருக்கு அன்னைக்கு துர்வாசருடைய பூஜை அன்னைக்கு. அதே போல் இருக்கிறதுலையே வசந்த பஞ்சமி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசந்த பஞ்சமி, எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/2/2024 அதுக்கு மாசி மாதம் தேதி அப்படின்றது 4ஆம் தேதி. அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரத சப்தமி விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/2/2024
அன்னைக்கு தேதி மாசி மாதத்துக்கு 19ஆம் தேதி. நடராஜருக்கு அபிஷேக நாள் அப்படின்றது அன்னைய தேதியில். அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷம் 24/2/2024. ஒவ்வொரு மாதமும் மகம் வரதான் செய்யும், மக நட்சத்திரம் வரதான் செய்யும். ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், அது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் இதை ஒவ்வொரு இதுக்கும், அதாவது மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்தில் குரு வரதை மகாமகமாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரதை நாம் மாசி மகமாக கொண்டாடுறோம். இதை தவிர அன்றைக்கி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வருகின்ற 5/3/2024 மாசி மாதத்துக்கு 22 ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வீடு கட்டணும் அப்படின்னாக்க நல்ல நாட்கள் பார்ப்பாங்க. பட் நல்ல நாட்களுடைய வாஸ்து நாளில் அந்த பூஜையை தொடங்கினோம்னாக்க எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் போயிட்டுருக்கும். வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் 8லேருந்து 9 நாள் தான் வாஸ்து நாள் வரும். அது இந்த மாசி மாதத்தில் வருது. அப்போ வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாரும், இடம் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேரும் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது 7/3/2024 தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 24ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற பட்டத்து சங்கராச்சாரியாரான விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/3/2024 மாசி மாதம் 27 மாசி அமாவாசை. மாசி தை அமாவாசை முடிஞ்சு மாசியில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பிறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, காரடையான் நோன்பு அப்படின்றது கொண்டாடக்கூடியது. அப்போ இதை மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் இந்த வருஷம் பிறக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் 7 சனி நடந்துருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஜென்ம சனியிலிருந்து விலகி போய் ஒரு 1 மாதம் 1.5 மாதம் ஆறுது. ஓரளவுக்கு பரவாயில்ல. பண வரவுக்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா குடும்ப சச்சரவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய ஏற்றம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய, ஏன்னா 4ஆம் அதிபதியே வேறு, 4ஆம் இடத்துல குரு பகவான் வேறு இருக்கார். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்துலேருந்து அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸு, அதை தவிர ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு, லாட்ரி, அதாவது நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. திடீர்னு இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வருதுன்னு வாங்க. எப்பொழுதோ விடுபட்ட பணம் எங்கிருந்தோ சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம், அதாவது மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்துடையனா பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய கோல்சாரத்தை வச்சு சொல்லுவோம். ஏன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது 25லேருந்து 45 நாள் வரலும் இதனுடைய பயிற்சிகள் இருக்கும். இந்த மாதத்தில் இந்த மகர ராசியிலேயே சுக்கிர பகவானும் இருக்கார். உங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய யோகர், அதிசுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும். ஏன்னா அவர் பாக்யஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அவரே தான். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும், அதாவது ரிஷபத்துக்கு உண்டான சுக்கிரனும், துலாத்துக்கு உண்டான சுக்கிரன், அங்கே 2 பேர்த்துக்கு 2 ராசிக்கும் உண்டான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் அதிகமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் இந்த மருத்துவ சம்பந்தம், மண் சம்பந்தமாக, இந்த சமையல் கலைஞர்களுக்கு, அதை தவிர இந்த கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு, கடலில் இந்த மர்ச்சன்ட் நேவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பீப்புள், அதை தவிர டனல் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க, அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, பேஸ் ஒர்க்கர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாசி மாதத்தில் பார்த்தோன்னா இந்த அட்வொகேட்ஸு, ஜட்ஜஸ்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள், நிச்சயம் ஒரு பெரிய தீர்ப்புகள்லாம் வரக்கூடிய காலகட்டம். இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
இந்த மாசத்துல புதனும் சூரியனும் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத வந்து நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மகரம் அப்படின்னாலே அதிபதி சனி பகவான். சனி பகவான் அவரோட இன்னொரு வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கார். 3ஆம் இடத்துல கோதண்ட ராகுவாக இருக்கார். 4ஆம் இடத்துல குருவும் இருக்கார். இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் வெல்லம்மா அப்படின்னா கண்டிப்பாக வெல்லும். ஏன்னா நீங்கள் பேசுகிறதுல நியாயம் இருக்கும், நீங்கள் பேசுகிறதுல தர்மம் இருக்கும். எப்போ தர்மமும் நியாயமும் தோற்றது கிடையாது. உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு திடீர் பதவி உயர்வு, திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மேலதிகாரிக்கும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் இருந்த இத்தனை வருஷமாக இருந்த கான்ட்ரவர்சி அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விலகி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நல்ல அந்யோன்யம் ஏற்படும். மேலதிகாரிக்கும் சரி உங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் ஏற்படும். அதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் அப்படின்றது திடீர் பதவி உயர்வு, நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மகர ராசிக்காரங்களை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, முடிவு எடுக்கிறதுல காலதாமதமாக எடுப்பாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க பொறுத்தளவுக்கு எடுக்கக்கூடிய முடிவில் உண்டான பின்விளைவுகள் என்னன்றதை யோசனை பண்ணி எடுக்கிறதுனால காலதாமதமாகும். இவங்க ரொம்ப நாளாக வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு ராசியாதிபதி சனி 2ல் இருக்கிறாரு. குரு இருக்கிற இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மேஷத்தில் இருக்கார். அதற்குண்டான அதிபதி செவ்வாய் உச்சத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்க, 2 வீலரில் போகிறவங்க, கார் வாங்குறதும், கார் வச்சுருக்கிறவங்க லேவிஷான சேடன் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவான் 12 பார்க்குறாரு. 12 அப்படின்றது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடியது. அப்போ அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு திடீர்னு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்போ இதன் மூலியமாக திடீர் வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அந்நிய டாலர் நீங்கள் செய்யக்கூடிய ஏற்றுமதியினால் டாலர், பவுண்டு, தினார் இது மாதிரி அந்நிய முதலீடுகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே போல் இந்த மகர ராசியில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக நம்மளோட வியாபாரத்தை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு கேட்ட இடத்துல தனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிமாநிலத்தில் வெளிநாட்டு கூட உங்களுடைய பொருள்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. 3ல் இருக்கிற ராகு, அதுவும் கோதண்ட ராகு இருக்கிறது மீனத்தில் இருக்கிறாரு. அவருக்கு உண்டான குருவும் அவர் 4ல் இருக்கார். அதனால் இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டமாக இருக்கும், பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதே போல் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பட வாய்ப்புகள் கிடைக்காம சோர்ந்து இருந்தீங்க. அப்போ இந்த சோர்வு அத்தனையும் விலகணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கிட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, அந்த வாய்ப்பும் பார்த்தீங்கன்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு உள்ளான புதிய படங்கள் எடுக்கிறதுக்கு வெளியூர் வெளிநாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால் அந்நிய செலாவணிகள் ஈட்டி நீண்ட காலமாக பட்டிருந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டாகும். ராசியிலேயே சுக்கிர பகவான் இருக்கார். ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் தாமதம் பற்ற அன்பர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி இவங்களுக்கும் சரி திருமண தடைகள் விலகி திருமணத்திற்கு உண்டான நிச்சயதார்த்தம் இந்த மாதத்திலே உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இன்னொன்று எதிர்பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, திருமணமாகி கருத்து வேற்றுமையினால் பிரிந்த தம்பதிகளுக்கு 2ஆம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல யோகமான காலகட்டங்கள்னு சொல்லாமல் யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். சரி, இந்த இதில் பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதியான குருவுடைய பார்வையும் சனியோடைய பார்வையும் என்னென்ன பலன்களை தரும், அதே போல் வேகமாக செல்லக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் சூரியன் புதனுடைய பார்வைகளும் என்னென்ன பலத்தை தரும் அதையும் சொல்லிவிட்டு, அதே போல் இந்த சுப நாட்களில் தவிர்க்கக்கூடிய நாட்களையும் ஐயா அவங்க சொல்லுவாங்க. அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் குருவோட பார்வை அப்படின்னு சொல்கிற போது அவர் 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போது இந்த சனி 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போய் இருந்த போதிலும் அவர் கூட 8ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கார். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற அதாவது சனியினால் நன்மைகள் நடந்தாலும்
அங்கே சூரியன் சேர்ந்து இருந்து 8ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து இருக்கிற காரணத்தினால ஐயா சொன்ன மாதிரியா திடீர் பண வரவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அதுவும் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அதை கவனமாக பார்த்து அதை என்ன பண்ணால் காப்பாற்றிக்கலாம்ங்கிறதுல நீங்கள் மும்முரமாக இருந்தால்தான் அதை காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அது வந்ததும் போயிடும். அது ஒன்று தான் இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எடுத்துக்கிறணும். வருமானத்தை கொடுத்தாலும் வீண் விரைய செலவுகள் ஆகும். அதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக எதை பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்ங்கிறதுக்கு முடிவெடுத்து ஒழுங்கான முறையில் பண்ணினா மாத்திரம்தான் காப்பாற்றிக்க முடியுமே தவிர இல்லைன்னா வந்ததும் போயிடும். அதேமாரி உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாயும் உச்சம் பெற்று போய் அவருடைய வீட்டிலே இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து அவரே வந்து 11க்கும் உடையவராக போயிடுறார். அப்போ 11க்குடையவர் போய் 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பல்ல. அதனால் வந்து முதல்ல சொன்னது மாதிரியே தான் சொல்கிறேன், கொடுப்பாரு கெடுத்துருவார். அதை கவனமாக காப்பாற்றிக்கிறங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த சுக்கிர பகவான் அவரும் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு வந்து 5க்கும் அதாவது 4க்கும் 9க்கும் உடையவர். அவரால் வரக்கூடிய இதெல்லாம் நன்மையாக அமையும். ஏன்னு கேட்டால் குரு வந்து 7ஆம் பார்வையாளரை பார்த்துருக்கார். அதனால் வந்து சுக்கிரனுடைய வீடை பார்த்துருக்கிறதுனால நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் திடீர் பண யோகங்கள் வரும். அதை காப்பாற்றிக்கிறது தான் முக்கியமான பாயிண்டாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்மளுடைய ஐயா சொல்லுவாங்க, இல்லை நானே சொல்லிடுறேன். அதாவது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வரக்கூடியது வந்து மாசி மாதத்தில் 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும், அதாவது ஆங்கிலத்துக்கு 24/2/24 25/2/24 சனி ஞாயிறில் வருது. இந்த நாட்களை வந்து நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதாவது சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்லக்கூடிய நாட்கள். அந்த சந்திராஷ்டம தினங்கள்ங்கிறது மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரனை. அப்போ இந்த மனோகாரகன் வந்து மனசில் வந்து உங்களுக்கு வந்து நினைக்கக்கூடியதுகளை வந்து சரிவர இயங்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடுவார். அதனால் இந்த 2 நாட்களும் பயணங்கள் செய்வதையும், வெளியூர் வெளிநாடு பயணமாக இருந்தாலும் உள்ளூர் பயணங்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து பயணங்களை மாற்றி வச்சுக்கிறது இந்த நாட்களில் தவிர்க்கிறது நல்லது. அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகள் செய்தாலும் அது வந்து சரியாக வராது. அதனால் அதையும் மாற்றிக்கலாம். மேலும் வந்து இந்த மாசி மாதத்தினுடைய கிரகத்தினுடைய நிலவரத்தையும் வச்சு உங்களுடைய ஜாதகங்களில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் இதெல்லாம் சரியில்லாமல் இருந்தாலும் அதுக்கு இந்த மாதத்தில் எந்த தெய்வங்களை வணங்கினால் நன்மையாக மாறும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மகரம் அப்படின்னாலே சனி பகவான். சனி பகவானை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படிம்போம். அப்போ சரணாகதி அடைய வேண்டியது சனீஸ்வர பகவான்கிட்ட. சரணாகதி அடைய வேண்டியது திருநள்ளாறு, காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறுன்ற இடம் இருக்குது. அந்த திருநள்ளாறுக்கு போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை, நலகுலத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதே போல் நலக்கலிதேத்த விநாயகருக்கு ஒரு சூறக்காயை போட்டுட்டு வந்தீங்கன்னா வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய கால ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனி கோரையில் ஒரு தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னாக்க சனி காயத்ரியை வீட்டில் போட்டு கேளுங்க. அப்படி இல்லாட்டி ஈஸ்வரனுடைய இது சிவாஷ்டோத்திரம், சிவசஷ்டாசகம் இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனைகள் விலகும். அதே போல் பைரவருடைய அஷ்டோத்திரம் கேட்டாலும் பிரச்சனைகளை விட்டு விலக முடியும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நடக்கிற தசா புத்தி அந்தரம் சூட்சமத்தில் உள்ள ப்ராப்ளங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் மகர ராசிக்கு இந்த மாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்ற கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான மாதமாக இப்போது இருக்க போகிறது மாசி மாதம். இருந்தாலும் உடல் நலத்தில் சூட்டு வகையான சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அது சுமூகமாக தீர்வாகும்.
8ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும், கவலைப்பட தேவையில்லை. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்பு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக உண்டு. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சோபகிருத வருஷம் மாசி மாதம் ஒரு பெரிய ஏற்றமான மாதமாகவும் பொன்னான மாதமாகவும் இருக்கும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.